Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Champions Trophy தான் கிரிக்கெட் தான். எஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குல்ல. அதை பற்றின ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிச் ரிப்போர்ட் யார் என்ன பண்ணுவா ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள். ஆயிட்டாங்க அந்த குரூப்பில் தான் இங்கிலாண்டை நவுத்தி விட்டாங்க. ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சு ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா நல்லா சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிசல்ட் வரல. மோஸ்ட் ப்ராபப்லி ஆஸ்திரேலியா தான் குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த இந்தியா நியூசிலாந்து சிக்னிஃபிகண்ட். இதில் ஜெயிக்கிறவங்க அதில் வர செகண்ட் டீம் கூட விளையாடணும். நீங்கள் எப்போதுமே ஆஸ்திரேலியாவை எந்த மாதிரி டீம் இருந்தாலும் சரி, நாக் அவுட் விளையாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ வேணால் திடீர்னு கிளம்பி வந்துடுவாங்க ஜெயிக்கிறதுக்கு. இந்தியா வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, நியூசிலாண்டு ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்தியா 2 மேட்ச் ஜெயிச்சிட்டவே ஜாலி அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்க முடியாது. ஏன்னா ஜெயிச்ச பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் மட்டும் பிலோ பார் பர்ஃபார்மன்ஸ். சுத்தமாக அவங்க எடுபடவே இல்லை அங்கே பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் பங்களாதேஷ் 32/5 நம்ம 220 வரை அலோ வரை பண்ணிட்டோம். அவ்வளோ பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த போலிங் வாட்ச் லிட்டில் பிட் வீக் தான் சொல்லுவேன். 100ல் ஆல் அவுட் ஆயிருக்கணும். நியூசிலாந்து வந்து பாகிஸ்தான்கிட்ட 3 வாட்டி ஜெயிச்சாங்க இந்த கடந்த 10 நாளில். ஆமாம், இன்க்ளூடிங் ட்ரை சீரிஸ் லீக்கில் ஒன்று ஜெயிச்சாங்க, ட்ரை சீரிஸ் ஃபைனல் ஜெயிச்சாங்க, அண்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க. இது 3மே பாகிஸ்தானில் நடந்த மேட்சஸ். இது ஒன்று வெலிங்டன்லாம் நடக்கல. நியூசிலாண்டில் பிளேட் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன், அவங்கள பொறுத்தவரை ஏலியன் கண்டிஷன். அண்ட் வேற இந்தியா பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து இந்தியாவிலே 3-0 அடிச்சுட்டு போனாங்க டெஸ்ட் மேட்சில் நவம்பரில். ஞாபகம் எனக்கு. டாம் லேத்தன் தான் அதில் கேப்டன். இப்போ மிச்சல் சாண்ட்னர் தான் இவங்களுக்கு கேப்டன். மிச்சல் சாண்ட்னர் இஸ் அ வெரி குட் கேப்டன். எப்படி சொல்கிறீங்க? ரிசல்ட் வச்சு சொல்லல. MS தோனி ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வந்தவர். சிஎஸ்கே கூட எவ்வளோ மேட்சஸ் விளையாடிருப்பார். விளையாடுறோ இல்லையோ, நெட் ப்ராக்டிஸ் ஆகட்டும், டீம் மீட்டிங் ஆகட்டும், டிஸ்கஷன், எவ்வளோ விஷயங்கள் அவர் அப்சர்வ் பண்ணியிருப்பார். நியூசிலாந்து இஸ் ஒன்லி டீம். என்ன தான் இவங்க 10 நாளாக ராவல்பிண்டி, கராச்சி, லாகூரில் விளையாடினாலும் துபாய்க்கு இப்போ வரும்போது ஏலியன் கண்டிஷன் தான். ஏன்னா லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும் அங்கே பிச்சு. 260, 270 வின்னிங் டீம். பட் நியூசிலாந்து இஸ் த ஒன்லி டீம் ஹூ கேன் இன் த வேர்ல்ட் அடாப்ட் இமீடியட்லி. டக்குன்னு அடாப்ட் பண்ணுவாங்க. 4-5 மேட்ச் வேணும் அடாப்ட் பண்ணுறதுங்களாம் இல்லை. இந்நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் யார் எப்படி விளாடணும், ஏது பண்ணணும். ஸோ நெவர் டேக் இட் ஈஸி. ட்ரை சீரிஸ் கப்பு ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்த நியூசிலாந்து எப்போதுமே இந்தியாவுக்கு தலைவலி கொடுப்பாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில். ஆமாம், 2000 கிட்டத்தட்ட 25 வருஷம் பின்னாடி கொண்டு போகிறேன். அப்போ என்னாச்சுன்னா, இந்தியா நியூசிலாந்து ஃபைனல் விளையாண்டாங்க. இந்தியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச். டக்குன்னு வந்து அஸ்டாரில் கிறிஸ் கெய்ன்ஸ் 100 தோத்துட்டோம் அந்த மேட்ச். ஆமாம். ஸோ எப்போ வேணால் யார் வேணால் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் மோரோவர் இந்த சீரீஸ்லேயே வில்லியங் ஒரு 107 அடிச்சிருக்காரு, டாம் லேத்தம் ஒரு 118, ரச்சின் ரவீந்திரா ஒரு 112. இவ்வளோக்கு ரிகவர் ஆகி ஃபிட்னஸ் ப்ராப்ளம் வந்து திரும்பி வந்தார் ரச்சின் ரவீந்திரா. எந்த அளவுக்கு இங்கே பேட்டிங் ஸ்ட்ராங்னா டேரல் மிச்சலுக்கு இடம் இல்லை. ஆர்கியூபிளி இஸ் த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர். வெள்ளோகர வச்சுருக்காங்க அவரை. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட பேட்டிங் இதுவாகட்டும், போலிங்கும் ஆகட்டும், இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். கேன் வில்லியம்சன் இருக்கார் முக்கியமாக அப்பப்போ அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நடுவில். ஒரு காலத்தில் ரோஸ் டெய்லர் கொடுத்துருந்தார், இப்போ கேன் வில்லியம்சன். அண்ட் போலிங் பற்றி உங்களுக்கு வந்து எப்போதுமே நேக்கிங் லென்த்தில் போடுறதாகட்டும், டிசிப்ளினாக போடுறதாகட்டும், இஷ்டத்துக்கு பயமுத்திரன்னு பவுச்சர் போடுறது, தலைமையை தூக்கி போடுறதுலாம் கிடையாது. நீட்டாக போடுவாங்க, ஜாஸ்தி எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. வில்லியம் ரோர்கே ஆகட்டும், மேட் என்ட்ரி ஆகட்டும், கேல் ஜேமிசன், அவர் ஒரு டால் ஆல்ரவுண்டர். அவர் வேறு இருக்கார், ஏன்னா ஃபெர்கூசன் இல்லைன்னு. அதே மாதிரி ஸ்பின் டிபார்ட்மெண்ட் மிச்சல் சாட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், மைக்கேல் பிரேஸ்வெல் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், அண்ட் கிளென் ஃபிலிப்ஸ் அவர் பார்ட் டைம் தான், மோர் தென் அ பார்ட் டைம். அவர் இஸ் வெரி குட் பவுலர். 7-8 ஓவர் போட்டவர்னா பார்த்துங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ரச்சின் ரவீந்திரா கேன் ஆல்சோ போல். டேரல் மிச்சல் வந்தா ஈ கேன் ஆல்சோ போல். ரைட். அந்த கராச்சி ராவல்பிண்டியில் விளையாடினாலும் துபாய் தே வில் அடாப்ட் இமீடியட்லி. நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக 60 ரன்லையும் பங்களாதேஷ்க்கு எதிராக 5 விக்கெட்டில் ஜெயிச்சாங்க. இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக 6 விக்கெட்டும், பங்களாதேஷ் எதிராக 6 விக்கெட்டும் ஐடென்டிக்கலாக அதை நம்ம ஜெயித்தோம். இந்தியா பொறுத்தவரை 2 பேர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கில் 101, விராட் கோலி ஒரு 100. ஸ்லோ சேஸ், அது இது ஸ்மால் டார்கெட் பாகிஸ்தானுக்கு எதிராக. ரோஹித் சர்மா டியூ ஃபார் ரன்ஸ் ஆஸ் அ கேப்டன், ஆஸ் அ ஓப்பனர், ஆஸ் அ ஸ்டார் பிளேயர். ஒரு மேட்ச்சில் 20, ஒரு மேட்ச்சில் 41 தான். ஸோ கெட் ரெடி, ஈ கேன் ஸ்கோர் எ பிக் 100 ஆல்சோ. அண்ட் போலிங் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஷமி, ஹர்ஷித் ராணா, ஹார்திக் பாண்டியா இந்த 3 பேச்சரோடு தான் போவாங்க. ஸ்பின்னுக்கு வருவோம். ஸ்பின் இது வரைக்கும் நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேல், ஜடேஜா, குல்தீப் விளையாடிங்க. என்ன கேட்டிங்கன்னா 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வில் நாட் ஒர்க். இந்த மற்ற ஏஷியன் டீம் பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக அவங்க சமாளிச்சுட்டாங்க, நம்ம சமாளிச்சிட்டோம். இவங்க இருக்காங்களே இந்த டாப் 8ல் 5 பேர் லெஃப்ட் ஹேண்டர். இவங்களோட டாப் 8 இப்படி தான் இருக்கும். வில்லியம், டெவின் கான்வே, கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, டாம் லேத்தம், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல் அண்ட் மிச்சல் சாட்னர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டாம் லேத்தன், பிரேஸ்வெல், சாட்னர் 5 பேரும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த இடத்துல வருண் சக்கரத்தை கொண்டு வந்துருங்க மிஸ்ட்ரி ஸ்பின்னர், இல்லை வாஷிங்டன் சுந்தரா ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஒரே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் போனால் இந்நேரம் அவங்க ஸ்வீப் பண்ணி உங்களை அடிச்சுடுவாங்க. 5 லெக், ஸ்கொயர் லெக்லலாம். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அவங்க ஃபிட்னஸ் ஹெவியாக இருக்கும். ரன்னிங் பிட்டு விக்கெட் பயங்கரமாக லொட்டு வச்சுட்டு குடுக்குன்னு ஓட்டுவாங்க 1 ரன் 2 ரன்னுக்கெலாம். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் இந்தியாவோட போலிங் கம்பேரிங் டு நியூசிலாந்து,
எதிர் டீம் பங்களாதேஷ் ஒருத்தர் 100 அடிச்சாரா, நமக்கு எதிராக தானே அடிச்சார் 100. தவித் ரிதாய். நியூசிலாந்து bowling எதிராக யாருமே 100 அடிக்கல. வெதர் இட் இஸ் பங்களாதேஷோ பாகிஸ்தானோ. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மவுத் வாட்டரிங். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ். ஹூ நோஸ், இந்த 2 டீம் ஃபைனல் கூட விளையாடலாம். ஐ டோன்ட் நோ. செமிஃபைனல் லைன் அப்போ பொறுத்துது. அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான். மோஸ்ட்லி ஆப்கானிஸ்தான் தோக்குற மாதிரி தான் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா தான் ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் லீடு. ஒன் டேல சொல்கிறேன். இத்தனை வருஷத்தில் 60 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். நியூசிலாண்டு 50 தான். அண்ட் இந்தியா 35-5 228 அலோவ் பண்ணது கொஞ்சம் ஒரிங் சைன். பார்ப்போம். பிக் மேட்ச் கம்ஸ், பிக் மேட்ச் பிளேயர்ஸ் டெஃபினட்டாக தேல் டூ வெரி வெல். ரோஹித் சர்மா, கில், விராட் கோலி ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், யூ ஹேவ் அ குட் பேட்டிங் லைன் அப். ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், மேபி ஒரு ஆல்ரவுண்டர் உட்கார வச்சு வருண் விளையாட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன இல்லை பேட்டிங் ரொம்ப லாங்காக வேணும்னா குல்தீப்பை கூட உட்கார வைக்கலாம் அவங்க. தட் டைம் வில் டெல். இன்னும் 2 நாளில் தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஈவன் 50-50 சான்ஸ் ஆன் a given day. Who plays well, who bowls well, who fields well, who does less mistake will win the match. அதுதான் பார்க்கலாம். அண்ட் குரூப் வைஸ் என்னது, ஸ்டில் யூ ஹேவ் அ சான்ஸ். செமிஃபைனலுக்கு அப்புறம் வரும். அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிறேன் யார் ஜெயிப்பா, யார் மேன் ஆஃப் த மேட்ச், யார் மேன் ஆஃப் த சீரிஸ் எல்லாம் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். படி பார்த்து லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.